விடியற்காலை 3 மணி. அப்போது என் அறைக்கு வெளியே யாரோ நடப்பது போன்ற சத்தம் கேட்டது. நான் விளக்கை போடாமல் அமைதியாக எழுந்து கதவை லேசாக திறந்து பார்த்தேன். என் அண்ணன் கலைவாணன் கையில் ஒரு பெரிய பையுடன் சத்தமில்லாமல் மெயின் கேட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தான். நான் உடனே அவனுக்கு பின்னால் ஓடினேன். ஏனெனில் அடுத்த நாள் காலையில் அவனுக்கும் என் அத்தையின் மகள் ரோஹிணிக்கும் திருமணம் நடக்கவிருந்தது. கலைவாணன் மட்டும் ஓடிப்போயிருந்தால் குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து என்னை பலியாடு ஆக்கியிருப்பார்கள். நான் உடனே ஓடிச் சென்று இரு கைகளாலும் அவனது பையை கெட்டியாக பிடித்து கொண்டு சத்தம் போடத் தொடங்கினேன். வீட்டில் அனைவரும் கூடிவிட்டார்கள். ஆனால் அதன் பிறகு நடந்த சம்பவத்தில் தான் தெரிந்தது எனக்கு நானே சூனியம் வைத்து கொண்டேன் என்று. என் பெயர் மாதவன். நாங்கள் அனைவரும் ஒரே பெரிய கூட்டு குடும்பமாக ஒரே வீட்டில் வாழ்ந்து வருகிறோம். எங்கள் வாழ்க்கை மிகவும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருந்தது. ஆனால் என் அத்தையும் அவருடைய மகள் ரோஹிணியும் தான் எங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய சோதனை. அத்தைக்கு சிறுவயதிலிருந்தே பயங்கர திமிரும் பிடிவாதமும் அதிகம். மற்றவர்களிடம் குறை கண்டுபிடிப்பதையே வழக்கமாக கொண்டிருந்தார். அவர்கள் எங்கள் வீட்டின் மேல் மாடியில் வசித்து வந்தார்கள். ஆனால் அவர்கள் கீழே வரும்பொழுதெல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்திற்காக சண்டை வராமல் இருக்காது. ரோஹிணி அப்படியே தன் அம்மாவின் வழியை பின்பற்றியவள். அவளுடைய தலைகணம், ஆடம்பரம் மற்றும் வாயாடித்தனத்தால் ஒட்டுமொத்த சொந்தக்காரர்கள் மத்தியிலேயே கெட்ட பெயர் எடுத்திருந்தாள். ரோஹிணி தன்னை உலகிலேயே மிக அழகான பெண் என்றும் மற்றவர்கள் யாரும் அவளுக்கு முன்னால் ஒன்றுமே இல்லை என்றும் நினைத்து கொண்டிருந்தாள். என் பாட்டி பழமைவாத எண்ணம் கொண்டவர். குடும்பத்தின் சொத்தும் கௌரவமும் வெளியாட்களுக்கு போய்விடக்கூடாது என்பதில் பிடிவாதமாக இருந்தார். அதனால்தான் அவர் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி என் பெரியப்பாவின் மகன் கலைவாணனுக்கும் அத்தை மகள் ரோஹிணிக்கும் திருமணம் நடத்த முடிவு செய்தார். கலைவாணன் அண்ணன் மிகவும் சாதுவான பையன். யாருக்கும் கெடுதல் நினைக்காத மென்மையான குணம் கொண்டவர். பாட்டியிடமோ அல்லது தன் பெற்றோரிடமோ அவர் ஒருபோதும் சத்தமாக பேசியதில்லை. ஆனால் ரோஹிணியின் மோசமான குணத்தை அவர் மனதிற்குள் கடுமையாக வெறுத்தார். இந்த வற்புறுத்தலான திருமணத்தில் அவருக்கு சிறிதும் விருப்பமில்லை. கடந்த 1 மாத காலமாக வீட்டில் திருமண ஏற்பாடுகள் மும்முரமாக நடந்து கொண்டிருந்தன. வீடு முழுவதும் தூரத்து சொந்தங்களால் நிறைந்திருந்தது. எங்கு பார்த்தாலும் திருமண பாட்டு, ஆட்டம், கொண்டாட்டம் என வீடே திருவிழா கோலம் பூண்டிருந்தது. ஆனால் இந்த மகிழ்ச்சிக்கு நடுவே மாப்பிள்ளையாக போகும் கலைவாணன் முகத்தில் மட்டும் ஈயடவில்லை. ஒவ்வொரு நாளும் அவன் அமைதியாகவும் சோகமாகவும் காணப்பட்டான். நான் அடிக்கடி மாலை நேரத்தில் அவன் அறைக்கு சென்று கேலி செய்வேன். என்ன கலைவாணன் அண்ணே, கல்யாண உடையெல்லாம் தயாராகிவிட்டது போல. இனி நீங்களும் இந்த கசப்பான மருந்தை குடித்துத்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் பாட்டியின் முடிவை மாற்றுவது இந்த வீட்டில் யாருக்குமே சாத்தியமில்லாத ஒன்று என்பேன். ஆனால் கலைவாணன் அண்ணனின் மனதில் எவ்வளவு பெரிய புயல் வீசிக்கொண்டிருக்கிறது என்பதும், இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க அவர் எவ்வளவு துணிச்சலான முடிவை எடுக்கப் போகிறார் என்பதும் எனக்கு தெரியாது. அதன் முழு பலனையும் நான் தான் அனுபவிக்கப் போகிறேன் என்பதும் அப்போது புரியவில்லை. திருமணத்திற்கு முந்தைய நாள் இரவு சங்கீத விழா மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விருந்தினர்கள் அனைவரும் நள்ளிரவு வரை ஆட்டம், பாட்டம், சாப்பாடு என கொண்டாடிவிட்டு களைப்பில் தங்கள் அறைக்கு சென்று தூங்கிவிட்டனர். நானும் என் அறையில் நிம்மதியாக ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தேன். திடீரென இரவு சரியாக 3 மணிக்கு என் கண் விழித்தது. என் அறைக்கு வெளியே யாரோ மிகவும் லேசான அடிகளோடு நடப்பது போல் தோன்றியது. ஆரம்பத்தில் வந்திருந்த சொந்தக்காரர்கள் யாராவது தண்ணீர் குடிப்பதற்காக சமையல் அறைக்கு செல்கிறார்கள் என்றுதான் நினைத்தேன். ஆனால் எனக்குள் ஏதோ ஒரு விசித்திரமான சந்தேகத்திற்குரிய உணர்வு ஏற்பட்டது. நான் விளக்கை இயக்காமல் மெதுவாக படுக்கையிலிருந்து எழுந்து சுவரை பிடித்தபடி கதவை நோக்கி நடந்தேன். பழைய மரக்கதவை மிகவும் மெதுவாக திறந்து வெளியே இருட்டில் உற்று பார்த்தேன். என் நரம்புகள் எல்லாம் தளர்ந்தன. எதிரே மங்கலான இருட்டில் கலைவாணன் அண்ணன் நின்று கொண்டிருந்தார். அவர் கையில் ஒரு பெரிய பயண பை இருந்தது. சத்தமில்லாமல் மெயின் கேட்டை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தார். காலடி சத்தம் கேட்டு யாரும் எழுந்துவிடக்கூடாது என்பதற்காக செருப்பை கையில் பிடித்திருந்தார். அவரை அந்த நிலையில் பார்த்ததும் என் உயிரே போய்விட்டது. அங்கு என்ன நடக்கிறது என்பதை ஒரு நொடியில் புரிந்து கொண்டேன். இந்த உத்தம புத்திரன் ரோஹிணியை திருமணம் செய்ய பயந்து நள்ளிரவில் வீட்டை விட்டு ஓடுகிறான். நான் ஒரு கணமும் வீணாக்கவில்லை. விளக்குகள் போடாமலேயே அவனுக்கு பின்னால் ஓடினேன். ஏனென்றால் எனக்கு நன்றாக தெரியும், கலைவாணன் மட்டும் இப்போது ஓடி போய்விட்டால் பாட்டியும் அத்தையும் காலையில் என்னை பலியாடு ஆக்கி விடுவார்கள். அந்த திமிர் பிடித்த ரோஹிணி என் தலையில் கட்டப்படுவாள். அந்த பயங்கரமான கற்பனையை என்னை நடுங்க வைத்தது. நான் முழு பலத்துடன் ஓடி மெயின் கேட் அருகே சென்றேன். அங்கு கலைவாணன் கேட்டின் பெரிய பூட்டை திறக்க முயற்சி செய்து கொண்டிருந்தான். நான் பின்னால் இருந்து பாய்ந்து இரு கைகளாலும் அவனுடைய கனமான பையை கெட்டியாக பிடித்து கொண்டேன். அதை என் பக்கம் முழு பலத்துடன் இழுத்து வீடு அதிரும் அளவிற்கு கத்தத் தொடங்கினேன். எல்லோரும் எழுந்திருங்கள், திருடன் திருடன், நம்ம மாப்பிள்ளை கலைவாணன் அண்ணன் வீட்டை விட்டு ஓடுகிறார்.
என் சத்தத்தை கேட்டதும் வீடு முழுவதும் பரபரப்பு ஏற்பட்டது. விளக்குகள் அனைத்தும் போடப்பட்டன. அறைகளில் கதவுகள் படபடவென்று திறக்கத் தொடங்கின. கலைவாணன் பதற்றமடைந்து என் கைகளை உதற முயன்றான். தாழ்ந்த குரலில் கோபமாக, மாதவா, புண்ணியமாக போகும், பையை விட்டுவிட்டு என்னை போகவிடு, இல்லையென்றால் என் வாழ்க்கையே பாழாகிவிடும் என்று கெஞ்சினான். ஆனால் நான் அவனுடைய பையை இறுக்கமாக பிடித்திருந்தேன். அது என் சொந்த வாழ்க்கையின் கேள்விக்குறி என்பது எனக்கு தெரிந்திருந்தது. சில நொடிகளிலேயே பாட்டி, அத்தை, அப்பா, பெரியப்பா என அனைவரும் அங்கே கூடிவிட்டனர். அத்தை கலைவாணன் கையில் இருந்த பையை பார்த்ததும் தலையில் அடித்து கொண்டு அழுது கொண்டே சோஃபாவில் அமர்ந்து கத்தத் தொடங்கினார். ஐயோ, என் மகளின் தலைவிதி இப்படி ஆகிவிட்டது. திருமணத்திற்கு இன்னும் சில மணி நேரமே இருக்கும்போது இந்த பையன் ஓடிப்போக பார்த்தானே. பாட்டியின் கோபத்தை பார்க்கவே பயமாக இருந்தது. அவர் தன் பிரம்பை தரையில் பலமாக அடித்து கம்பீரமான குரலில் கேட்டார். கலைவாணன், என்ன இது நாடகம்? இவ்வளவு நள்ளிரவில் இந்த பையோடு எங்கே ஓட பார்த்தாய்? கலைவாணன் அண்ணன் வாயடைத்து போய் நின்றான். அவனிடம் எந்த பதிலும் இல்லை. வெட்கத்தாலும் பயத்தாலும் தலையை குனிந்து அமைதியாக நின்றான். பெரியப்பா கோபத்தில் முன்னோக்கி வந்து கலைவாணன் கையில் இருந்த பையை பிடுங்கி அவனுடைய கன்னத்தில் பலார் என்று அறைவிட்டார். குடும்பத்தின் மானத்தை மண்ணில் வீச உனக்கு எவ்வளவு தைரியம்? காலையில் ஐயர் முன்னிலையில் நீ இல்லாமல் போயிருந்தால் நாங்கள் இந்த ஊருக்கு எந்த முகத்தை காட்டுவது? அத்தை அழுது கொண்டே பாட்டியிடம் சொன்னார். அம்மா, பார்த்தீர்களா உங்கள் பேரனின் லட்சணத்தை? இவனுக்கு என் மகள் ரோஹிணியை திருமணம் செய்ய இஷ்டமில்லை. அதனால்தான் இந்த நாடகத்தை ஆடியிருக்கிறான். இனி என் மகளை இந்த பையனுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன். இவன் எங்கள் கௌரவத்தையே ஏலம் போட பார்த்தான் என்றார். பாட்டி கோபத்துடன் அத்தையை பார்த்தார். பிறகு அவருடைய கூர்மையான பார்வை ஒரு மூலையில் நின்று, அப்பாடா, நல்ல வேளையாக கலைவாணன் அண்ணனை சரியான நேரத்தில் பிடித்து விட்டேன். இல்லையென்றால் என் கதி அதோகதிதான் என்று நிம்மதி பெருமூச்சு விட்டு கொண்டிருந்த என் மேல் விழுந்தது. ஆனால் பாட்டி அடுத்ததாக சொன்ன வார்த்தை என் காலடியிலிருந்து மின்சாரம் தாக்கியது போல் இருந்தது. பாட்டி தன் பிரம்பை என்னை நோக்கி நீட்டி கட்டளையிடும் குரலில் கூறினார். கலைவாணன் ரோஹிணிக்கு தகுதியானவன் இல்லை என்றால் பரவாயில்லை. இது திருமண வீடு. உறவினர்கள் அனைவரும் கூடியிருக்கிறார்கள். இது நம் குடும்பத்தின் கௌரவ பிரச்சனை. கலைவாணன் இல்லை என்றால் என்ன? அவனுடைய தம்பி மாதவன் இங்கேயேதான் இருக்கின்றானே. காலையில் ரோஹிணியின் திருமணம் கலைவாணனுக்கு பதிலாக மாதவனுடன் நடக்கும். இதை கேட்டதும் என் முகம் வெளுத்து போனது. என் நாக்கு வறண்டு தொண்டைக்குள்ளேயே சிக்கிக் கொண்டது. நான் பதற்றத்துடன் பாட்டியை பார்த்து, பாட்டி, என்ன அநியாயம் செய்கிறீர்கள்? தப்பு செய்தது கலைவாணன் அண்ணன். அவர்தான் ஓடி போக பார்த்தார். நான் தான் அவரை பிடித்து உங்கள் மானத்தை காப்பாற்றினேன். நான் மட்டும் அவரை பிடிக்கவில்லை என்றால் விடுவதற்குள் அவர் ஊரை விட்டே ஓடி போயிருப்பார். என் நேர்மைக்கு இப்படியா தண்டனை கொடுப்பீர்கள்? என்னால் எந்த சூழ்நிலையிலும் ரோஹிணியை திருமணம் செய்ய முடியாது என்று கத்தினேன். ஆனால் அத்தை உடனே அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு, ஆமாம் அம்மா, மாதவன் சொல்வது 100% சரிதான். இவன் கலைவாணனை விட புத்திசாலி, நன்றாக சம்பாதிக்கவும் செய்கிறான். இவன்தான் நம் மானத்தை காப்பாற்றியிருக்கிறான். என் ரோஹிணிக்கு மாதவன் தான் சரியான ஜோடி. காலையில் இவனுக்கே திருமணத்தை நடத்தி விடுவோம் என்றார். நான் உதவியற்றவனாக என் அப்பாவை பார்த்தேன். அவர் எனக்கு ஆதரவாக ஏதாவது பேசுவார் என்று நம்பி. ஆனால் அப்பாவும் பாட்டியின் பயத்தால் தலையை குனிந்து, அம்மா என்ன முடிவு எடுத்தாலும் அது எங்களுக்கு சம்மதமே என்று கூறிவிட்டார். நான் தலையில் கை வைத்து கொண்டு தரையில் அமர்ந்து விட்டேன். என் மீது எனக்கே கடுமையான கோபம் வந்தது. நான் ஏன் இவ்வளவு விடியற்காலையில் பெரிய சமூக சேவகன் போல மாற முயற்சித்தேன்? பேசாமல் என் அறையில் தூங்கி இருக்கலாம். கலைவாணன் அண்ணனை ஓட விட்டிருக்கலாம். அவன் ஓடிப்போய் சுதந்திரமாக இருந்திருப்பான். நானும் தப்பி இருப்பேன். ஆனால் இப்போது என் சொந்த புத்திசாலித்தனத்தால் ரோஹிணியின் வலையில் நான் மோசமாக மாட்டிக்கொண்டேன். நாளை விடிய போகும் காலை சூரியன் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய அழிவுக்கான செய்தியோடுதான் உதிக்கப் போகிறது. இரவு முழுவதும் நான் படுக்கையில் அங்குமிங்கும் புரண்டு படுத்து கொண்டிருந்தேன். ஒரு நொடி கூட தூக்கம் வரவில்லை. என் கண்களுக்கு முன்னால் மீண்டும் மீண்டும் பாட்டியின் கோபமான முகமும் அத்தை மகள் ரோஹிணியின் கொடூரமான முகமுமே வந்து வந்து போய் கொண்டிருந்தது. கலைவாணன் அண்ணன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள நள்ளிரவில் ஓட முடியும் போது நான் ஏன் ஓடக்கூடாது என்ற எண்ணம் எனக்கு தோன்றியது. என் மீது இருந்த ஒரே தவறு குடும்ப கௌரவம் என்ற போர்வையில் நள்ளிரவில் சத்தம் போட்டு எல்லோரையும் எழுப்பியதுதான். இப்போது அதற்கான முழு தண்டனையையும் என் வாழ்க்கையை தொலைத்து நான் அனுபவிக்க வேண்டியிருந்தது. விடியற்காலை 4 மணி ஆகிவிட்டது. வெளியே லேசான வெளிச்சம் வர தொடங்கியது. பாட்டி எழுவதற்கும் ஐயர் வீட்டிற்கு வருவதற்கு முன்பாக நான் இங்கிருந்து மறைந்துவிட வேண்டும் என்று தீர்க்கமாக முடிவு செய்தேன். நான் மெதுவாக அலமாரியை திறந்து என் அடையாள அட்டை, கொஞ்சம் பணம் மற்றும் முக்கியமான ஆவணங்களை ஒரு சிறிய கைப்பையில் போட்டுக்கொண்டேன். இந்த முறை எந்தவித சத்தமும் இல்லாமல் தப்பிப்பதற்காக என் அறையின் கதவை மிகுந்த எச்சரிக்கையுடன் திறந்தேன். பூனை நடை நடந்து ஹாலை நோக்கி சென்றேன்.
மெயின் கேட்டின் கைப்பிடியை பிடித்த அடுத்த நொடி பின்னாலிருந்து ஒரு கரம் என் தோளை பலமாக அமுக்கியது. என் இதயம் ஒரு நிமிடம் நின்றுவிட்டது. நான் பயந்து நடுங்கியபடியே மெல்ல திரும்பி பார்த்தேன். எதிரே கலைவாணன் அண்ணன் நின்று கொண்டிருந்தான். அவனது முகத்தில் வஞ்சகமான கேவலமான புன்னகை இருந்தது. அவனது கண்களில் நேற்று இரவு நான் செய்ததற்கான பழிவாங்கும் வெறி அப்பட்டமாக தெரிந்தது. கலைவாணன் அண்ணன் என் கையில் இருந்த கைப்பையை ஒரே இழுப்பாக பிடுங்கினான். தாழ்ந்த குரலில் சிரித்தபடியே, என்ன மாதவா, நேற்று இரவு பெரிய பரம்பரை கௌரவ காவலாளி போல சீன் போட்டாயே. குடும்ப மானத்தை காப்பாற்றப் போகிறேன் என்று என் பையை பிடித்து கொண்டு ஒட்டுமொத்த தெருவையையும் எழுப்பினாய் அல்லவா? இப்போது நீ எங்கே கிளம்புகிறாய்? இப்போது உனக்கு குடும்ப மானத்தை பற்றி எந்த கவலையும் இல்லையா என்றான். நான் அவனிடம் கெஞ்சும் தோணியில், கலைவாணன் அண்ணே, கடவுளுக்காக பழைய கோபத்தை எல்லாம் மறந்து என்னை விட்டு விடுங்கள். ரோஹிணி எவ்வளவு திமிர் பிடித்தவள், வாயாடி என்பது உங்களுக்கே தெரியுமல்லவா? அவளோடு வாழ்ந்தால் என் வாழ்க்கை நரகமாகிவிடும். நீங்கள் என்னை விட பெரியவர், என் மீது கொஞ்சம் கருணை காட்டுங்கள் என்றேன். ஆனால் கலைவாணன் அண்ணன் என் பேச்சை கேட்பதாக இல்லை. அவர் கேட்டின் சாவிக்குத்தை தன் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு, மாதவா, நேற்று இரவு நீ என்னை மாட்டிவிட்டாய் அல்லவா? இப்போது பார், உன்னை இந்த வீட்டை விட்டு ஒரு அடி கூட எடுத்து வெளியே வைக்க விட மாட்டேன். இனி நீதான் அந்த ரோஹிணியை கட்டிக்கொள்ள வேண்டும். நீ ஓடாமல் இருக்க நானே முன்னால் நின்று உனக்கு திருமணத்தை நடத்தி வைப்பேன் என்றான். கலைவாணன் அண்ணன் என் கையை பிடித்து இழுத்துச் சென்று ஹாலில் இருந்த சோஃபாவில் கட்டாயப்படுத்தி உட்கார வைத்தான். ஒரு கடுமையான சிறை காவலன் தன் கைதியை நோட்டமிடுவது போல அவன் எனக்கு எதிரே ஒரு நாற்காலியை போட்டு அமர்ந்து கொண்டான். நான் என் தலையில் கை வைத்து கொண்டு அமர்ந்தேன். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்ற பழமொழி இவ்வளவு சீக்கிரம் என் வாழ்க்கையில் நிஜமாகும் என்று நினைக்கவில்லை. நேற்று இரவு நான் அண்ணனின் வழியை மறித்தேன். இன்று காலை அண்ணன் என் வழியை மறித்து நின்று கொண்டிருந்தான். வேறு வழியின்றி நான் மீண்டும் என் அறைக்கு சென்று அமைதியாக படுத்து கொண்டேன். நேரம் மிக வேகமாக ஓடியது. வீடு முழுவதும் திருமணத்திற்கான இறுதி ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. கலைவாணன் அண்ணன் பட்டு வேட்டி சட்டை அணிந்து எனக்கு முன்னால் நின்று புன்னகைத்து கொண்டிருந்தான். நானோ என் வாழ்க்கையிலேயே முதல் முறையாக மிகுந்த மனவேதனையுடன் மாப்பிள்ளை உடையை உடுத்தி கொண்டேன். பாட்டியின் பயத்திற்கும் அத்தையின் பிடிவாதத்திற்கும் முன்னால் எதிர்த்து பேச யாருக்கும் துணிச்சல் இருக்கவில்லை. நான் தயாராகி கீழே ஹாலுக்கு வந்ததும் அங்கிருந்த உறவினர்களும் நண்பர்களும் என்னை பார்த்து பலமாக சிரிக்கத் தொடங்கினர். என் மாமன் மகன்கள் கைகளை தட்டி உரத்த குரலில், பாருங்கள், நேற்று இரவு ஹீரோவாக மாற நினைத்தவன் இன்று காலையில் பலியாடாக நிற்கிறான். மாதவா, நீ கலைவாணன் அண்ணனை காப்பாற்றிவிட்டாய். ஆனால் இனி ரோஹிணியின் ஆட்டிடியூட்டையும் நக்கல் பேச்சையும் நீதான் ஆயுள் முழுவதும் சகித்து கொள்ள வேண்டும். உன்னுடைய விதியை நினைத்தால் எங்களுக்கு பரிதாபமாக இருக்கிறது என்றனர். என் நண்பர்களும் என்னை வம்புக்கு இழுத்தனர். மாதவா, வாழ்த்துக்கள். இனி மேல் மாடியிலிருந்து தினமும் சண்டை சத்தம் கீழே கேட்கும். உன்னுடைய இந்த சிரித்த முகம் இன்னும் சில நாட்களுக்கு மட்டும்தான் என்றனர். அவர்கள் அனைவரும் கேலி செய்வதை கேட்டு நான் உள்ளுக்குள் புழுங்கினேன். பூமி பிளந்து அதற்குள் நான் புதைந்து விடக்கூடாதா என்று என் மனம் இயங்கியது. ஆனால் திருமணத்திற்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. ஐயர் வந்துவிட்டார். அனைவரின் முன்னிலையிலும் ரோஹிணி கழுத்தில் நான் தாலி கட்டினேன். கெட்டி மேல சத்தம் முழங்க எல்லோரும் வாழ்த்துக்களை வாரி வழங்கினர். ஆனால் அந்த வாழ்த்துக்கள் எனக்கு நல்வாழ்த்துக்களாக தோன்றவில்லை. என் வாழ்க்கையின் அழிவிற்கான வாழ்த்தாகவே தோன்றியது. திருமணத்தின் மற்ற சடங்குகள் ஏதோ ஒருவாறு முடிவடைந்தன. நள்ளிரவில் ரோஹிணி முறைப்படி என் அறைக்குள் அழைத்து வரப்பட்டாள். அறைக்கதவு மூடப்பட்ட அந்த நொடி அறை முழுவதும் விசித்திரமான மௌனமும் பாரமும் சூழ்ந்து கொண்டது. ரோஹிணி படுக்கையின் ஒரு ஓரத்தில் தலைகுனிந்து அமைதியாக அமர்ந்திருந்தாள். நானோ கதவருகே நின்று கோபத்தோடும் பதற்றத்தோடும் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன். என் மனதில் அவள் மீது பல வருடங்களாக இருந்த வெறுப்பும் இன்றைய நாளில் நான் அடைந்த அவமானத்தின் கோபமும் கொதித்து கொண்டிருந்தது. நான் கோபத்துடன் அடிமேல் அடி வைத்து அவள் அருகே சென்றேன். கடினமான குரலில், ரோஹிணி, நீயும் அத்தையும் சேர்ந்துதான் இந்த நாடகத்தை ஆடியிருக்கிறீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். நீ கலைவாணன் அண்ணனுக்கு பின்னால் அலைந்தாய். ஆனால் கடைசியில் மாட்டிக்கொண்டது நான்தான். இப்போது என் வாழ்க்கையை பாழாக்கி உனக்கு நிம்மதி கிடைத்திருக்குமே. உன்னை போன்ற ஒரு திமிர் பிடித்த பெண்ணை என் மனைவியாக என்னால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் நாம் மற்ற தம்பதியரை போல வாழ்வோம் என்ற நப்பாசையை உன் மனதிலிருந்து எடுத்துவிடு என்றேன். ரோஹிணியின் பதிலுக்காக கூட நான் காத்திருக்கவில்லை. அலமாரியிலிருந்து மற்றொரு போர்வையையும் தலையணையையும் எடுத்துக்கொண்டு படுக்கையிலிருந்து வெகு தூரத்தில் தரையில் படுக்கையை தயார் செய்தேன். நீ அந்த படுக்கையில் படுத்துக்கொள், நான் இங்கே தரையில் படுக்கிறேன். இன்றிலிருந்து நீ என்னிடம் பேச முயற்சி செய்யாதே என்று அவளிடம் கராராக கூறிவிட்டு தரையில் படுத்து மறுபக்கம் திரும்பி படுத்து கொண்டேன்.
அறையில் கடிகாரத்தின் டிக் டிக் சத்தம் மட்டுமே கேட்டது. என் மனதிற்குள் ரோஹிணியை திட்டி தீர்த்து கொண்டிருந்தேன். ஆனால் அந்த நள்ளிரவு மௌனத்திற்கு நடுவே படுக்கையிலிருந்து மிகவும் லேசான விம்மல் சத்தமும் அழுகை குரலும் கேட்டது. நான் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தேன். ரோஹிணி தன் முகத்திரையை விலக்கியிருந்தாள். அவள் தன் இரு கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டு கடுமையாக அழுது கொண்டிருந்தாள். அவளுடைய கண்ணீர் அவளது பட்டுப்புடவையின் மேல் விழுந்து கொண்டிருந்தது. எப்போதும் போல அவள் நாடகம் ஆடுகிறாள் அல்லது என் மீது அதிகாரம் செலுத்த பார்க்கிறாள் என்று நினைத்து நான் மீண்டும் முகத்தை திருப்பிக் கொண்டேன். ஆனால் அவளது அழுகையில் ஒரு விசித்திரமான வலி இருந்தது. அது என்னை உறங்க விடாமல் தடுத்தது. அவள் படுக்கையின் ஒரு ஓரத்தில் ஒடுங்கி அமர்ந்திருந்தாள். என்னை விட்டு தள்ளி இருக்க வேண்டும் என்று நினைப்பது போல் தோன்றியது. எங்களுக்கு இடையே சில அடிகள் தூரமே இருந்தன. ஆனால் அந்த தூரம் பல மைல்கள் போல எனக்கு உணர்த்தியது. ரோஹிணி அழுது கொண்டே தாழ்ந்த குரலில், மாதவா, உனக்கு எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு என்னை திட்டி தீர்த்துக்கொள். நான் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். ஏனென்றால் என் தலைவீதியே அப்படி. ஆனால் கடவுளுக்காக என் மீது இவ்வளவு வெறுப்பை காட்டாதே என்றால். அவளது குரலில் எப்போதும் இருக்கும் அந்த தலைகுணமோ திமிரோ துளி கூட இல்லை. அதற்கு பதிலாக ஆதரவற்ற பயந்து போன ஒரு பெண்ணின் குரலாக அது ஒலித்தது. நான் ஆச்சரியத்துடன் அவளையே பார்க்க தொடங்கினேன். இருந்தாலும் என் அகம்பாவம் மற்றும் கோபத்தின் காரணமாக நான் அவளுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் போர்வையை முகத்தோடு போர்த்தி கொண்டேன். ஆனால் என் மனம் தொடர்ந்து விம்மலையும் அவளது மாறிய குரலையும் பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தது. பல மணி நேரம் தூக்கம் வரவில்லை. விழித்த கண்களுடன் படுக்கையையே பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது நள்ளிரவு 3:30 மணி இருக்கும். நான் மீண்டும் கண்களை விழித்து பார்த்தபோது அறை முழுவதும் முழுமையான அமைதி நிலவியது. நான் தரையிலிருந்து மெதுவாக எழுந்து படுக்கையை நோக்கி பார்த்தபோது அதிர்ந்து போனேன். ரோஹிணி அந்த கனமான அசௌகரியமான திருமண ஆடைகளுடனேயே படுக்கையின் ஒரு ஓரத்தில் ஒடுங்கி தூங்கிக் கொண்டிருந்தாள். அவளது ஆடைகளை கூட அவள் மாற்றியிருக்கவில்லை. அவளை அந்த நிலையில் பார்த்தபோது என் நெஞ்சில் விசித்திரமான வலி ஏற்பட்டது. என் மனம் அவளை நோக்கி ஈர்க்கப்பட்டது. நான் மெதுவான அடிகளுடன் அவளது படுக்கையின் அருகில் சென்று குனிந்து அவளது முகத்தை கூர்ந்து கவனித்தேன். என் இதயம் துடித்தது. அவளது முகத்திலும் கண்களை சுற்றிலும் கண்ணீர் காய்ந்து போயிருந்தது. அவளது அப்பாவியான முகத்தில் எந்த ஒரு திமிரோ தலைகணமோ தெரியவில்லை. அதற்கு பதிலாக ஆழமான வலியும் பயமும் மட்டுமே தெரிந்தது. தூக்கத்திலும் அவள் ஏதோ அதிர்ச்சியில் இருப்பது போல தோன்றியது. நான் மிகவும் மெதுவாகவும் மென்மையாகவும் என் கையை நீட்டி அவளது முகத்தை மறைத்து கொண்டிருந்த பட்டு முந்தானையை ஒதுக்கினேன். பின்னர் மிகுந்த எச்சரிக்கையுடன் அவளது கழுத்தில் இருந்த கனமான நகைகளை கலற்றினேன். அவளது காதணிகளையும் கைகளில் இருந்த வளையல்களையும் ஒவ்வொன்றாக கலற்றி வைத்தேன். அவள் தூங்கும்போது எந்த அசௌகரியமும் இருக்கக்கூடாது என்பதற்காக. அவள் களைப்பினாலும் அழுது தீர்த்ததாலும் எவ்வளவு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள் என்றால் நான் செய்வதை அவள் உணரவே இல்லை. நான் அந்த படுக்கையின் ஒரு ஓரத்தில் அமர்ந்து கொண்டேன். பல மணி நேரம் அவளது முகத்தையே கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தேன். என் மனதிற்குள் நினைத்தேன், ஒட்டுமொத்த குடும்பத்தினராலும் திமிர் பிடித்தவள் என்று முத்திரை குத்தப்பட்ட ரோஹிணி உண்மையிலேயே இவள்தானா? அந்த அப்பாவியான முகத்தின் பின்னால் ஏதேனும் ஒரு இரகசிய கதை மறைந்திருக்குமோ என்று நான் வெகு நேரம் சிந்தித்து கொண்டிருந்தேன். பின்னர் அவளது நகைகளை அனைத்தையும் அருகிலிருந்த மேஜையின் மீது வரிசையாக அடுக்கி வைத்துவிட்டு சத்தமில்லாமல் வந்து என் தரைப்படுக்கையில் படுத்து உறங்கினேன். மறுநாள் காலையில் சூரியனின் முதல் கதிர் ஜன்னல் வழியே அறைக்குள் நுழைந்த போது ரோஹிணி கண் விழித்தாள். நான் அதற்கு முன்பாகவே விழித்திருந்தாலும் அவளுக்கு முன்னால் செல்ல விருப்பமில்லாததால் தூங்குவது போல் நடித்து கொண்டிருந்தேன். ரோஹிணி படுக்கையிலிருந்து எழுந்து மேஜையை பார்த்ததும் திகைத்து நின்றாள். நேற்று இரவு அவளுக்கு பெரும் பாரமாக இருந்த அந்த கனமான நகைகள் அனைத்தும் மிக நேர்த்தியாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அவளது பட்டு முந்தானையும் அடித்து வைக்கப்பட்டிருந்தது. சில நொடிகள் அவள் உறைந்து போனாள். ஆனால் வாய் திறந்து எதுவும் சொல்லாமல் அமைதியாக தன் ஆடைகளை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்கு சென்றாள். அன்றிலிருந்து எங்களுக்குள் நான் எதிர்பார்த்த ஒரு மௌனமான உறவு தொடங்கியது. சிறுவயதிலிருந்து நான் பார்த்து வந்த ரோஹிணியின் திமிரான முரட்டுத்தனமான குணம் ஒரே இரவில் மறைந்து விட்டது. இப்போது அவள் என் முன்னால் முற்றிலும் மாறிய ஒரு பெண்ணாக நின்றாள். அவளது குரலிலிருந்து ஒரு சிறிய சத்தம் கூட வெளிவரவில்லை. ரோஹிணி என் அன்றாட பணிகள் அனைத்தையும் சத்தமில்லாமல் தன் பொறுப்பில் எடுத்துக்கொண்டாள். நான் காலையில் கண் விழிப்பதற்கு முன்பே அவள் எழுந்து விடுவாள். நான் அலுவலகம் செல்வதற்காக ஆடைகளை இஸ்திரி செய்து அலமாரியில் மாட்டி வைத்திருப்பாள். என் காலணிகள் பாலிஷ் செய்யப்பட்டு தயாராக இருக்கும். என் கை கடிகாரமும் பணப்பையும் மேஜையின் மீது வைக்கப்பட்டிருக்கும். நான் குளியல் அறையிலிருந்து தயாராகி வெளியே வரும்போது எனக்கேற்ற சூடான டிஃபனும் தேநீரும் மேஜையின் மீது மூடி வைக்கப்பட்டிருக்கும்.
ரோஹிணி இந்த வேலைகள் அனைத்தையும் எவ்வளவு அமைதியாகவும் நேர்த்தியாகவும் செய்தாள் என்றால் அவள் அந்த அறையில் இருக்கிறாள் என்ற உணர்வே எனக்கு தெரியாது. நான் உணவருந்தும் போது அவள் அறையின் ஒரு ஓரத்தில் தலைகுனிந்து நின்று கொண்டிருப்பாள். என்னிடம் பேசவோ தன் பக்க நியாயங்களை விளக்கவோ அவள் ஒருபோதும் முயன்றதில்லை. என் அம்மா தன் கோபத்தை எல்லாம் ரோஹிணியிடம் காட்டுவதற்காக வீட்டின் மொத்த சமையல் மற்றும் வேலை பொறுப்புகளையும் அவளிடமே ஒப்படைத்திருந்தார். தாமதமான நேரத்திலும் சமையல் அறையிலிருந்து ரோஹிணி வேலை செய்யும் சத்தம் எனக்கு கேட்கும். ஆனால் அவள் புகுந்த வீட்டு மனிதர்களை பற்றி யாரிடமும் சிறு குறை கூட கூறியதில்லை. நான் காலையில் அமைதியாக என் பையை எடுத்துக்கொண்டு அலுவலகம் சென்று விடுவேன். மாலையில் களைப்புடன் அறைக்குள் நுழையும் போது எனக்கான தரைப்படுக்கை மிகவும் சுத்தமாக விரிக்கப்பட்டிருப்பதையும் இரவு உணவு எனக்காக காத்திருப்பதையும் கண்டு என் மனம் உருகத் தொடங்கும். இந்த நீண்ட மௌனத்தில் விசித்திரமான வலியும் ஈர்ப்பும் அதிகரித்து கொண்டே சென்றது. நான் எவ்வளவுதான் ரோஹிணியை விட்டு விலகி ஓட நினைத்தாலும் அவளது இந்த மௌனமான சேவைகளும் அப்பாவியான குணமும் என்னை அவளின் பால் ஈர்த்தன. இரவு நேரத்தில் அவள் படுக்கையின் ஓரத்தில் ஒடுங்கி அழுது கொண்டிருந்த அந்த காட்சி என் நினைவில் அடிக்கடி வந்து போனது. ஒரே இரவில் ஒரு மனிதர் இவ்வளவு தூரம் எப்படி மாற முடியும்? ஒட்டுமொத்த குடும்பத்தின் முன்னிலையிலும் எதிர்த்து பேசிய ஒரு பெண் இப்போது இவ்வளவு அமைதியாக எப்படி மாறினாள் என்று நான் அலுவலகத்தில் இருக்கும்போது அவளை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தேன். எங்களுக்குள் எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை என்றாலும் அந்த மௌனம் ஒரு புயலை போல இருந்தது. நாங்கள் இருவரும் ஒரே அறையில் சுவாசித்தோம், ஒருவருக்கொருவர் இருப்பதை உணர்ந்தோம். ஆனால் கடந்த கால கசப்புகளும் நான் பேசிய கொடூரமான வார்த்தைகளும் எங்களுக்குள் ஒரு பெரும் சுவராக நின்றதால் யார் முதலில் பேசுவது என்ற துணிச்சல் இருவருக்குமே வரவில்லை. நான் வகுத்த விதிகளின் வலையிலேயே சிக்கி மனதிற்குள் தவித்து கொண்டிருந்தேன். ஆனால் இந்த மௌனம் நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை. எனக்கு ஆச்சரியமளித்த விஷயம் என்னவென்றால் என் அத்தை எங்கள் விஷயத்தில் ஒரு வார்த்தை கூட பேசாமல் மௌனமாக இருந்ததுதான். ரோஹிணி நாள் முழுவதும் கடினமாக உழைத்த போதிலும் அத்தை கீழே வந்து யாருடனும் சண்டை போடவில்லை. ரோஹிணியின் இந்த மாற்றத்தை கண்டு ஒட்டுமொத்த குடும்பமுமே வியப்பில் இருந்தது. ஒரு நாள் மதிய நேரம் பாட்டி என்னை அழைத்து, மாதவா, கல்யாணமாகி இத்தனை நாட்களாகிவிட்டன, நீ ரோஹிணியை இன்னும் வெளியில் எங்கும் அழைத்து செல்லவில்லை. அவள் நாள் முழுவதும் வீட்டு வேலைகளிலேயே மூழ்கி இருக்கிறாள். இன்று மாலை அவளை வெளியே அழைத்துச் செல் என்று கட்டளையிட்டார். பாட்டியின் கட்டளையை என்னால் மீற முடியாது என்பதால் நான் மாலையில் ரோஹிணியிடம், தயாராக இரு, நாம் வெளியே செல்கிறோம் என்றேன். அன்றுதான் முதல் முறையாக ரோஹிணியை என் பைக்கின் பின்னால் அமர வைத்து கூட்டிச் சென்றேன். அவள் என் தோள்களை கூட தொடாமல் மிகுந்த பயத்துடனும் மௌனத்துடனும் அமர்ந்திருந்தாள். எங்களுக்கு இடையேயான அந்த தூரம் அப்படியே தான் இருந்தது. ஒரு அமைதியான பெரிய பூங்காவின் முன்னால் என் பைக் நின்றது. நாங்கள் இருவரும் உள்ளே சென்றோம். நான் அவளுக்கு பருக குளிர்பானம் வாங்கி கொடுத்தேன். ஒரு பெரிய மரத்தின் நிழலில் இருந்த நாற்காலியில் நாங்கள் இருவரும் அமைதியாக அமர்ந்தோம். ரோஹிணி பூங்காவில் விளையாடி கொண்டிருந்த சிறு குழந்தைகளை மௌனமாக பார்த்து கொண்டிருந்தாள். அவளது முகத்தில் விசித்திரமான சோகம் சூழ்ந்திருந்தது. நான் அவளது முகத்தை கூர்ந்து நோக்கிய போது அவளது கண்கள் கண்ணீரால் நிறைந்திருப்பதை கண்டேன். அவள் அதை மறைக்க முயன்றாள். அவளது இந்த நிலையை என்னால் பார்க்க முடியவில்லை. என் வாழ்க்கையிலேயே முதல் முறையாக மிகவும் மென்மையான குரலில் அவளிடம் கேட்டேன், ரோஹிணி, ஏன் அழுகிறாய்? நான் ஏதேனும் தவறு செய்து விட்டேனா? அல்லது இந்த திருமணத்தில் உனக்கு விருப்பம் இல்லையா? என் அந்த மென்மையான குரல் ரோஹிணியின் மனதிற்குள் இருந்த அணைக்கட்டை உடைத்தது. அவள் தன் அழுகையை கட்டுப்படுத்த முயன்று நடுங்கும் குரலில் கூறினாள், மாதவா, நீ என்னை எப்போதும் ஒரு திமிர் பிடித்த மோசமான பெண்ணாகத்தானே நினைக்கிறாய். நீ அப்படி நினைப்பதில் எந்த தவறும் இல்லை. ஏனென்றால் இந்த உலகம் என் அந்த முகத்தை மட்டும்தான் பார்த்திருக்கிறது. ஆனால் இன்று உன்னிடம் ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன். சில வருடங்களுக்கு முன்பு என் தந்தை திடீரென இறந்தபோது நாங்கள் முற்றிலும் ஆதரவற்றவர்களாக நின்றோம். எங்களுக்கு உதவ யாரும் இல்லை. நானும் அம்மாவும் வேறு வழியின்றி பாட்டியின் ஆதரவை தேடி இந்த வீட்டின் மேல் மாடியில் குடியேற வந்தபோது குடும்பத்தில் இருந்த மற்றவர்கள் எங்களை மிகவும் கேவலமாக நடத்தினார்கள். பெரியப்பாவும் மற்றவர்களும் எங்களை ஒரு பெரும் சுமையாக கருதினார்கள். எங்களை இந்த வீட்டை விட்டு வெளியேற்றவே அனைவரும் விரும்பினர். தினமும் எங்களை குத்தி காட்டினர். அன்றுதான் அம்மா அழுது கொண்டே என்னிடம் கூறினார், ரோஹிணி, இந்த வீட்டில் நாம் கௌரவமாக வாழ வேண்டும் என்றால், நம் தலைக்கு மேல் இருக்கும் இந்த கூரை நிலைக்க வேண்டும் என்றால், நாம் இந்த உலகத்திற்கு முன்னால் கடினமானவர்களாக மாற வேண்டும். நம் உரிமைக்காக நாம் சண்டையிட வேண்டும், சத்தமாக பேச வேண்டும். இல்லை என்றால் இந்த உலகம் நம்மை நசுக்கி வெளியே தூக்கி எறிந்துவிடும் என்றார். அன்றிலிருந்து நானும் அம்மாவும் அதைத்தான் செய்ய தொடங்கினோம். எங்கள் கௌரவத்தையும் இந்த வீட்டையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக நாங்கள் திமிர் மற்றும் முரட்டுத்தனம் என்ற போர்வையை போர்த்தி கொண்டோம்.
ஆனால் உண்மையில் நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. நாங்கள் உள்ளுக்குள் மிகவும் பலவீனமானவர்கள், பயந்தவர்கள். ஆனால் எங்களை யாரும் காயப்படுத்தக்கூடாது என்பதற்காக வெளி உலகிற்கு சிங்கமாக நடிக்க வேண்டியிருந்தது. கலைவாணன் அண்ணன் மிகவும் நல்லவர். ஆனால் எனக்கு அவரை திருமணம் செய்ய விருப்பமில்லை. ஏனென்றால் அவர் பாட்டியின் வற்புறுத்தலால் சம்மதித்தார் என்பது எனக்கு தெரியும். ஆனால் என் மனதிற்குள் நான் உன்னைத்தான் விரும்பியிருந்தேன் மாதவா. என் காதலை வார்த்தைகளால் சொல்லவோ என் உணர்வுகளை புரிய வைக்கவோ எனக்கு துணிச்சல் இல்லை. ஆனால் என் பிரார்த்தனையை கடவுள் ஏற்றுக்கொண்டார். அதனால்தான் உன்னுடன் என் திருமணம் நடந்தது. இனி நான் யாருடனும் சண்டையிட வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் இப்போது நீ என்னுடன் இருக்கிறாய். நீ என்னை விரும்பாவிட்டாலும் ஆயுள் முழுவதும் என்னை கைவிட மாட்டாய் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்றாள். ரோஹிணியின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் என் உள்ளம் உருகியது. அவளுடைய திமிரான குணத்தின் பின்னணியில் இவ்வளவு பெரிய வலியும் ஏழ்மையும் என் மீதான காதலும் மறைந்திருக்கும் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அவளது காய்ந்த கண்ணீரை துடைத்து அவளது கைகளை கோர்த்தபடி, இனி அவளது வாழ்க்கையில் எந்த ஒரு நரகமும் வராமல் அரணாக நான் இருப்பேன் என்று மனதிற்குள் உறுதி பூண்டேன். அன்று பூங்காவின் மௌனத்தில் எங்கள் இருவரின் புதிய வாழ்க்கை மலர்ந்தது. இனி என் தலைக்கு மேல் ஒரு பாதுகாப்பான கூரை இருக்கிறது என்ற ரோஹிணியின் வார்த்தையை கேட்டதும் என் மனதிற்குள் ஏதோ செய்தது. அவளுடைய இந்த உதவியற்ற நிலையை நினைத்து என் இதயம் கடுமையாக தவித்தது. ரோஹிணி கூறியவற்றை கேட்டுக்கொண்டிருந்த போது என் மனதில் கடந்த காலத்தின் அந்த மங்கலான காட்சிகள் ஒவ்வொன்றாக மிக தெளிவாக நிழலாடின. என் அத்தை கணவனை இழந்து மிகுந்த ஏழ்மையிலும் நிராதாரமான நிலையிலும் எங்கள் வீட்டிற்கு திரும்பி வந்த அந்த நாள் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. அந்த சமயத்தில் என் அம்மாவும் சித்தியும் சேர்ந்து வீட்டில் எவ்வளவு பெரிய கலவரத்தை உருவாக்கினார்கள் என்பதும் என் நினைவுக்கு வந்தது. சித்தி அன்று பேசிய அந்த விஷ வார்த்தைகள் இன்றும் என் காதுகளில் ஒலித்து கொண்டே இருக்கின்றன. அவர் சமையல் அறையில் நின்று கொண்டு என் அம்மாவிடம், அக்கா, இன்னும் சில நாட்கள் மட்டும்தான். அதன் பிறகு இந்த தாயையும் மகளையும் நாம் இங்கிருந்து கேவலப்படுத்தி வெளியே அனுப்பிவிடலாம் என்று கூறினார். அதற்கு பிறகு சில காலத்திலேயே எப்படியாவது இவர்களின் சுமையை தங்கள் தலையிலிருந்து இறக்கிவிட வேண்டும் என்பதற்காக வயதான மற்றும் பொருத்தமில்லாத ஆண்களின் வரன்களை அத்தைக்காக என் அம்மாவும் சித்தியும் பார்க்க தொடங்கினர். அன்றிலிருந்துதான் தன் கௌரவத்தையும் தன் மகளின் எதிர்காலத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் அத்தை வீட்டில் தினமும் சண்டை போடத் தொடங்கினார். அப்போது நான் மிகவும் சிறியவனாக இருந்ததால் அத்தையின் இந்த முரட்டுத்தனமான மற்றும் கோபமான குணத்தின் பின்னால் இருந்த உண்மையான காரணத்தை ஆழமாக புரிந்து கொள்ளும் பக்குவம் எனக்கு இருக்கவில்லை. ஆனால் இன்று ரோஹிணி பேசிய வார்த்தைகள் கடந்த காலத்தின் முழு உண்மையையும் என் கண்முன்னே திறந்து காட்டின. ரோஹிணியிடம் நான் காட்டிய முந்தைய நடத்தையை நினைத்தும் அவளிடம் நான் பேசிய ஒவ்வொரு கசப்பான வார்த்தைகளை நினைத்தும் என் மனம் கடுமையான குற்ற உணர்ச்சியால் வாடியது. நான் உணர்ச்சி வசப்பட்டு முதன்முறையாக ரோஹிணியின் நடுங்கிக் கொண்டிருந்த இரு கைகளையும் என் கைகளுக்குள் ஏந்தி கொண்டேன். அழுகையால் வீங்கியிருந்த அவளது கண்களை பார்த்தவாறு, ரோஹிணி, நான் ஆயுள் முழுவதும் உன்னோடு இருப்பேன். இனி உன் உரிமைக்காக நீ யாருடனும் சண்டையிட வேண்டிய அவசியமில்லை. உனக்கு ஒரு கேடயமாக நான் எப்போதும் உன்னுடன் நிற்பேன் என்று அவளுக்கு முழு நம்பிக்கை அளித்தேன். என் மோசமான நடத்தைகளுக்காக அவளிடம் மன்னிப்பு கேட்டு அவளது கண்ணீரை என் கரங்களால் துடைத்தேன். நீண்ட காலத்திற்கு பிறகு ரோஹிணியின் முகத்தில் ஒரு உண்மையான நிம்மதியான புன்னகை அரும்பியது. நான் அவளை என் பைக்கில் அமர வைத்து கூட்டி வந்தேன். வீட்டிற்கு திரும்பிய பிறகு எங்கள் வாழ்க்கையின் முற்றிலும் புதிய அழகானதொரு பயணம் தொடங்கியது. எங்களுக்கு இடையே இருந்த அந்த சுவர் உடைந்து விழுந்தது. எங்கள் மௌனமான உறவில் இப்போது காதலின் ஆழமான வண்ணங்கள் நிறைய தொடங்கின. இரவில் நான் அறைக்குள் நுழைந்தபோது ரோஹிணி எனக்காக தரையில் படுக்கை விரிக்கவில்லை என்பதை கவனித்தேன். மாறாக அவள் படுக்கையின் நடுவே அமர்ந்து வெட்கத்துடன் எனக்காக காத்து கொண்டிருந்தாள். நான் புன்னகையுடன் அவள் அருகே படுக்கையில் அமர்ந்தேன். ரோஹிணி வெட்கத்துடன் தன் தலையை என் தோள் மீது சாய்த்தாள். நான் அவளது கூந்தலை என் விரல்களால் மென்மையாக வருடினேன். ரோஹிணி, இனி நீ எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் உன் கணவன் உன்னுடைய எல்லா துன்பங்களையும் துடைக்க உன் அருகில் இருக்கிறான் என்றேன். ரோஹிணி தன் மென்மையான குரலில், மாதவா, உன்னுடைய இந்த ஆதரவு என்னோடு இருக்கும் வரை எனக்கு இந்த உலகத்தின் எந்த ஒரு துன்பத்தை கண்டும் பயமில்லை என்றாள். நாங்கள் இருவரும் பல மணி நேரம் ஒருவரை ஒருவர் காதலில் தொலைத்தோம். அந்த இரவு எங்கள் வாழ்க்கையின் முதல் மற்றும் மிக அழகான இரவாக மாறியது.
அடுத்த சில நாட்களில் எங்கள் இருவருக்குள்ளும் மலர்ந்த இந்த புதிய காதலையும் நெருக்கத்தையும் கண்டு ஒட்டுமொத்த குடும்பமுமே வியந்து நின்றது. தன் மகளுக்கு ஒரு உண்மையான பாதுகாவலனும் அன்பு செலுத்தும் கணவனும் கிடைத்து விட்டான் என்பதை அத்தை உணர்ந்தபோது அவர் கீழே வந்து சண்டை போடுவதை முற்றிலும் நிறுத்தி கொண்டார். ஏனென்றால் தன் தலைக்கு மேல் இருக்கும் கூரை பறிபோய்விடும் என்ற பயம் இப்போது அவருக்கு இல்லை. ரோஹிணியை வீட்டை விட்டு வெளியேற்ற கனவு கண்டு கொண்டிருந்த என் அம்மாவும் சித்தியும் அவளது மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் என் காதலையும் கண்டு இப்போது முற்றிலும் செயலிழந்து போயினர். ரோஹிணி இப்போது வீட்டின் அனைத்து வேலைகளையும் செய்கிறாள். ஆனால் அவளது முகத்தில் பயம் இல்லை. மாறாக ஒரு உண்மையான உறவின் கௌரவமும் புன்னகையும் அவளிடம் குடிகொண்டிருந்தது. நானும் ஒவ்வொரு நாளும் அவளது அந்த அப்பாவியான முகத்தை காண்பதற்காகவே அலுவலகத்திலிருந்து சீக்கிரமாகவே வீட்டிற்கு ஓடி வருகிறேன். குடும்பத்தின் சதியிலிருந்து தப்பிப்பதற்காக திமிர் என்ற போலி முகமுடியை அணிந்திருந்த அவளது இந்த முகம் இப்போது மாறிவிட்டது. எங்கள் வாழ்க்கை காதலும் நிம்மதியும் நிறைந்த புதிய பாதையில் பயணிக்க தொடங்கியுள்ளது. ஒரு பெண் இந்த இரக்கமற்ற சமூகத்தில் தன்னை முற்றிலும் பலவீனமாகவும் தனிமையாகவும் உதவியற்றவளாகவும் உணரும் போது தன் கௌரவத்தையும் தன் தலைக்கு மேல் இருக்கும் கூரையையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக அவளது குரல் உயர்ந்துதான் தீரும். வெளி உலகிற்கு முன்னால் அவள் தன்னை முரட்டுத்தனமானவளாகவும் காட்டிக்கொள்கிறாள். ஏனெனில் அந்த சமயத்தில் தன்னை தற்காத்து கொள்ள அவளிடம் இருக்கும் ஒரே ஆயுதம் அவளது அந்த உரத்த குரல் மட்டும்தான். அவள் அதை கேடயமாக பயன்படுத்துகிறாள். ஒரு மனிதரின் கசப்பான நடத்தையை கண்டு நாம் உடனே அவர்களை பற்றிய தவறான முடிவுக்கு வந்துவிடக்கூடாது. ஏனெனில் பல நேரங்களில் அந்த முரட்டுத்தனத்தின் பின்னால் ஒரு உதவியற்ற பெண்ணின் சோகமும் சொந்த மனிதர்கள் கொடுத்த ஏமாற்றத்தின் ஆழமான வடுக்களும் மறைந்திருக்கும். அப்படிப்பட்ட பெண்ணிற்கு ஒரு உண்மையான பாதுகாவலனும் அன்பு செலுத்தும் கணவனும் மரியாதையும் கிடைத்துவிட்டால் அவள் அந்த திமிரான போலி முகமூடியை உடைத்து எறிந்து விடுவாள். ஏனெனில் ஒரு பெண் தன் வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவை சண்டைகள் அல்ல, மாறாக ஒரு உண்மையான ஆதரவும் அன்பான அரவணைப்பும் மட்டும்தான். நன்றி.